என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ தெரியலையே. வரட்டும் பார்க்கலாம். நாராயணா ஹரிச்சந்திரன் ஆடி துயில் மாதா அலைமகள் பயிரேச நாராயணா நாராயணா ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா ஓம் நமோ நாராயண நாராயண கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே 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 கோவிந்த 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 என்று நான் பாடுவேனே கோவிந்த கோவிந்த என்று நான் பாடுவேனே ஓம் நமோ நினைத்தறிவிப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே நினைப்பவனே நிறைவேற்றி வைப்பானே நினைப்பறிவிப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே தாயாகி இணையாலும் தமிழ் தெய்வமே தாயாகி இணையாலும் தமிழ் தெய்வமே இந்த கோவிந்த நாம துதிப்பேனே கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பாடுவேனே ஓம் நமோ நாராயண நன்றி 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 நாராயண நமகே நமச்சிவாய நமகே. கலகம் சங்கத்தில் கலகம் வேணில் கலகம் அவசியம் கலகம் உண்டு. நீமர் நாரதரா நான் நாரதரா பூமியிலும் கலகம். சந்திப்போம் சிந்திப்போம். ஆனை முகத்தனே ஐந்து கருத்தனே பாணி வைத்துணி பரம்பொருள் பொட்டுணி அந்த விநாயக பெருமானி வணங்கி கை பிடிய துவங்கி ஒரு நாளைக்கு 4 பலாரம் திங்கலைனா சரி பசி தீராது. நாராயண இதுக்கு மெனக்கட்டு வாசிக்கிறாங்க. அதனால அந்த விநாயகர் பெருமானை வணங்கி சப்தத்தாலை கட்டை வாட்டுக்கண் இல்லது இந்த ஒரு அம்மா சொன்னது வாட்டுக்கண் வச்சு அடிக்கிறான் முண்டப்பை. அந்த விநாயகர் பெருமானை வணங்கி அந்த இரண்டரை ஸ்தியிலே ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தன் பாட்டிற்கு புகழ் கூற்று காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே
அறிவாக பின்னே அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் பல பலந்த புகழ்வடைந்தாய் அன்னையின் அறிவாக பின்னே அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் பல பலந்த புகழ்வடைந்தாய் தம்பி ஊழல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய் பள்ளியை மனம் முடித்த தர்மத்திற்கு திதிக்கும் புத்திக்கும் காத்திக்கும் புத்திக்கும் புத்திக்கும் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். நீ நாரதரா, நான் நாரதரா? நான் தான் நாரதர். பேக்கு வினை, பேக்கூதின்னு சொல்லுவா தெரியுமா? பேக்கை வைத்து ஊதியதுனால் பேக்கூதி. என்ன கேட்கிறியா? பேக்கு ஊதி ஊதி சப்த தாளக்கட்டை 22 ரூபாய் கேன். ஏன் நீ நாரதரை பார்த்திருக்கியா இல்லையா? முதல் இரவுக்கு போயில கையில பூ சுத்த மாட்டாங்க, பூவை எல்லாம் எடுத்து விட்டு ஆரம்பிப்பாங்க. சரி, வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். சாமி கதைப்பாட்டை பாடிட்டு. அப்படியா? ஆமா, கதைப்பாட்டு. சுந்தரம் நிறைஞ்சதும் பொஞ்சிறந்த மங்கை இவள் இந்த ஊழக்கின் மேல் வந்தார். சுந்தரம் நிறைந்ததும் பொஞ்சிறந்த மங்கை இவள் இந்த ஊழையிற்கு மேல் வந்தார். காலதாமதம் காரிய கேடு. கண்டிப்பா சந்திப்போம். சுந்தரினாலே துன்பம் தான். உனக்கு விளக்கம் என்ன கேள்வியா? வரட்டும், சந்திப்போம். அந்த ஆடவனை வர சொல்லுங்கள். பெரிய ராஜா வராரு மியூசிக்கு. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நான் பெரியாஜபத்தில் இருந்து வரேன். இது பதில் இல்லையே. கேட்க நலமாக உள்ளேன் சுவாமி என்று அழைக்க வேண்டும். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த பூலோகத்திலே எத்தனை தெய்வங்கள் இந்த பூலோகத்திலே அவதாரம் அளித்திருக்கிறார்கள். உண்மை. ராமனாகவோ ஆஞ்சநேய பெருமானாகவோ அவதாரம் எடுத்த அந்த தெய்வத்தை நினைவூட்டும் வகையிலே இந்த பூலோகத்திலே ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்தாலும் பார்த்திருக்கேன், ஆஞ்சநேய பெருமான் வேஷம் போட்டு பிச்சை எடுத்தாலே பார்த்திருக்கேன். ஆனா எனக்குள்ள பல நாளா வருத்தம், நம்ம வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கலன்னு. ஆனா அந்த குறை இன்றோடு தீர்ந்தது. என் வேஷம் போட்டு நீ பிச்சை எடுத்து என்னுடைய வேஷத்துக்கு நீ பெருமை பார்த்தீங்களா? உங்களை கையெடுத்து வணங்குறேன், நன்றி. உங்க வேஷம் போட்டு? ஆமாப்பா, அந்த பூலோகத்தில் பிச்சை எடுப்பாங்களே வேஷம் போட்டு, அதான் அது மாதிரி தானே வேஷம் போட்டு பிச்சை எடுத்துருக்கீங்க. யோ, நான் தான் நாரதர் பிச்சை ஓட்டுறேன். யார் நாரதர்? ஒரிஜினல் நாரதர். ஒரிஜினல் நாரதர் நான் தாங்க. அவர் ஒரிஜினலா? அப்ப நானு அவங்கள்ட்ட கேளுங்க, ஊர்காட்ட கேளுங்க. அண்ணே, நாரதர் ஒரிஜினல் நாரதர் யாரு? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்க. ஒருவேளை இப்ப நீ வெளியில வந்து இந்த ஆளு தீர்வாசார் பாட்டு பாடி வந்த, அப்புறம் ஒரு பிள்ளையார் பாட்டு பண்ண, ஒரு ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பியா மேடையில. ஒருவேளை அந்த நேரத்தில் யாராச்சும் கண்ணு முழிச்சு உன்னைய பார்த்து முதல்ல என்னை பார்க்காம உன்னை பார்த்து அந்த என்ன இப்படி இருக்கானே அப்படி எந்திரிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கவே, கடைசி முழுக்க அவர் நாரதர் யாருன்னு நினைப்பாரு? அவங்க நீங்க நினைக்கிறதே தவறு. நம்மளை பார்த்து எந்திரிச்சு போக மாட்டாங்க. அதோட சோழி முடிஞ்சிருமோ? எந்திரிச்சு போய் 1க்கு 2 வந்துருவாங்க. சரி, அது கிடந்த போது மரியாதையா செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதையை சுமூகமா நடத்து, அதுதான் உனக்கு நல்லது. யார் மன்னிப்பு கேட்கணும்? நீ தான் நாரத மகரிஷி ஏன் வேஷம் ஒன்று நிக்கிறீல? எந்த அம்சம் வச்சிருக்க?
டேய். மேலை நாகரிகம் முக்கியம். என்னடா காவி வேட்டி கட்டி நின்னுட்டு இருக்க? நாரதர் வந்திருக்கேன்னா காரணம் இருக்கு. முதல்ல இந்த துணியை மாத்தி அதான் சொல்லுவேன். பட்டது. இந்த ஊருக்கும் உன் பேருக்கும் டேய், உன் ஜாதக படி நான் தான் நாரதரை நாரதர் குறி சொல்றியாடா? அப்ப நாரதர் இல்லைனா நாரத மகரிஷிக்கு தன்மை ஏதாச்சும் இருக்கா உனக்கு? என்னுடைய சிறப்பு என்ன, என்னுடைய அருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன ஏயா தெரியாம பேசாத. சரி சத்தியவான் இறந்து விட்டான். இறந்த சத்தியமான உயிரை மீட்பதற்காக சாவித்திரிட்ட போய் சத்திய சாவித்திரி போய் சாவித்திரி பக்கத்துல அவன் போய் சுப்புன்னு ஒருத்தன் போய் சாவித்திரி போய் போன் நம்பர் கேட்டேன். அண்ணன் செத்து போட்டா நான் பாத்துக்கிறேன். கதையே மாத்திரானே, தத்தியை முடிச்சுவானே. சத்தியவான் மனைவி சாவித்திரி இறந்து போன கணவன் உயிரை யமலோகன் மீட்டு வந்தாலே. சரி, யாரா காரணம்? யாரு? நான் காரணம். நாரதர் தான் காரணம். நாரதர் நான் காரணம். ஏங்க நான் தான் காரணம். ஏயா நம்ம ஊர்ல ஆ, சுப்பிரமணிக்கும் அமுதாவுக்கும் சண்டை. யாரா சுப்பிரமணி, யாரா அமுதா? அந்த குடும்பத்தை போய் பிரிச்சு வச்சுட்டு அமுதாட்ட சொன்னேன் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு என் போன் நம்பரை கொடுத்துட்டு வந்து நான் அடிக்கடியில பாக்குறேன். அடிக்கடி உன் வாயில இந்த அமுதான்ற வார்த்தை தான் வருது. என்னன்னே தெரியல. யாரா அந்த அமுதா? யாரானா அதான். ஏய், இது மட்டுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி அவங்க அறிவுரை சொன்னது யாரு? நாரதனா? யாரு? ஐயா எங்க ஊர்ல சுப்புன்னு ஒருத்தன். எவன் தாண்டா அந்த சுப்பு? ஒரு ஆள் வேற சுப்பு லவ் பண்ற பேரு புள்ள வேற வினிதா. அந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் பெரிய பிரச்சனை. அந்த புள்ள வேற சாதி, அவன் வேற சாதி. ரெண்டு பேரையும் போய் ஒன்று சேர்த்து சண்டை. சாதி இருக்கக்கூடாது, நீங்க லவ் பண்ணிட்டீங்க ஓடி போயிருங்கன்னு 1000 ரூபாய் காசு கொடுத்து கோயம்புத்தூர் அனுப்பி. இது ஒரு வேலை. இந்த வேலைக்கு பெருமை இது வேற வெடி கிடக்கு. எதை செஞ்சா என்னுடைய கதாபாத்திரம் செஞ்ச சித்து நானும் கத்திருக்கேன். என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? அனிமா மகிமா கரிமா லரிமா பிராத்திமா குருமா வருமா? டேய், குருமா வருமாவா? ஏய், அனிமா மகிமா கரிமாடா. ஆமா, அப்படினா அஷ்டமா சித்துக்கள். ஆமா, கூடு விட்டு கூடு வாங்கக்கூடிய தன்மை. நீங்க கூடு விட்டு கூடு வாங்கியல், நான் வீடு விட்டே வீடு வாங்கி பல லட்சம் செருப்படி வாங்கி தப்பிச்சு வந்திருக்கிறேன். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஏய், அது அப்படி இல்ல. ஒரு உடலை விட்டு மற்ற உடலுக்கு சென்று சிறப்பு கொடுப்பது. நடந்து முடிஞ்சது, நடக்கக்கூடியது, நடக்க போறது காலம் எனக்கு தெரியும். எனக்கு தாளக்காரர் அக்காலும் எனக்கு தெரியும். ஏய், முக்காலம்னா அனைத்தையும் கட்டி உணர்ந்த நாரத மகரிஷியா தெரியும். பேசி பாப்போம். 18 புராணங்கள் வரக்கூடிய நாரத மகரிஷி நானு. ஐயா நானும் 18 புராணத்துல நான் வர்றேன். நானும் தான் வர்றேன். நீ எப்பறா வருவ? நாரதர் நான் தானே. டேய், மறுபடியும் நாரதர் அத மாட்டி அதேண்டா குப்பரக்க மாட்டி வச்சிருக்க. இது என்ன பூங்க? என்ன ஒரு பூ? நாரதர் எதுக்கு சொல்றேன்னு சொல்லு. எங்கங்க இது ஒரிஜினல் பூ. உங்க பூவுக்கு இந்த பூவுக்கு வித்தியாசத்தை பாரு. மல்லிகைப்பூ வாட வருமா? மல்லிகைப்பூ வாட தாண்டா வரும். ஐயோ, தலையில அடிச்சுக்கிறானே. ஏய், புராணத்துல வர்றேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. நாரத மகரிஷினா 18 புராண பேர் தெரியும். பேரே தெரியாத நீ எல்லாம் என்னடா? 18 புராணம் தெரியாத பேச எனக்கு விருப்பம் இல்ல. போய் வள்ளிய கொட்டியா? நான் வள்ளிய பேசிக்கிறேன். இங்க வாங்க. வள்ளி நீ இப்ப வரவா? 8:45 இருடா. யாரா அது? சாமி இங்க இருக்கேன். நாராய் நமக்கு சாமி நாரதர் இங்க இருக்கேன். யாராவது ஒரு வேதம் போட்டு வந்து நான் நாரதர் அவர் நாரதர் மகாமுனிவர். அப்ப உன் கண்களுக்கு நான் நாரதர் மாதிரி தெரியல. ஓம் கிரீம் மசால் அந்த மந்திரத்தை சொல்ற. ஓம் நமோ நாராயணன். மசால் வடை இப்ப திங்கிறது இல்ல. இங்க நாரதர் மகரிஷியாக நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பேர் சாமி கார்த்திராசா ஊரு திணையத்தூர் கார்த்திராஜா அவர்களுக்கு நாரதர் கார்த்திராசா. டேய், முகரைய பாரு, முகரை நாரதர் கார்த்திராஜா சாமியை பார்த்து. சரி போட்டுருங்க. நாரதர் கார்த்திராஜா அவர்களுக்கு இந்த பூமாலையை இங்கயா என்ன மாலை கட்டியிருக்காங்க? ஒரு பூவு நல்லா வச்சு கட்டுறாங்களா மாலைய? காசுதான் வாங்குறாங்க. இன்னொரு கவிகளை எடுத்து கூறுங்கள். இந்த மாலை நான் போட சொன்னா உங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தே. நீங்க இங்க வாங்க. உங்களை பார்த்தா என் கண்களுக்கு ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு நாட்டாம மாதிரி என் கண்களுக்கு தெரியுதீங்க. உங்களுடைய அவர் மீது நீங்க வச்சிருக்க அன்பை மரியாதையை
நான் பாராட்டுறேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். இப்ப என்ன பண்ணி கிழிச்சான்னு அவனுக்கு மாலை எது வேணாலும் பேசுவார். பேசுனா பேசுவேன்னு சொன்னா பத்தாது. இருங்க, தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. அவர் பாராட்டி பாரு 18 புறாணத்தை வர்றேன்னு சொன்னால 18 புறாணம் பேர் சொன்னானா அவன்? நீ சொன்னா நான் பேர் சொன்னானா? 18 புறாணம் பேர் சொல்ல தெரியாத நாய்கள எதுக்குங்க மாலை? யாரு உனக்கு தாண்டா என்ன கூட்டி வந்து அசிங்கப்படுத்துறியாடா? சாமியே கை நீட்டி அடிக்கிறீங்களா? 18 புறாண பேர் இவன் சொல்லட்டும், 18 இவன் நாரதர்னு நான் ஒத்துக்கிறேன். சாமி 18 புராணம் பேர் தெரியாதா? புராணம் தெரியாம நாரதர் 18 பேர் புராணம் சொல்லுவாரு. 18 பேர் புராணம் இல்ல, 18 புராணத்தோட பேர் சொல்லணும். புராணத்தோட பேரா? நான் கூட 18 பேர் புராணமாக்குன்னு. அப்படி இல்ல, 18 பேர் தான் புராணத்தோட பேரு சொல்லுவாரா? சொல்லுவார். சொல்ல அவ்வளவு நம்பிக்கையா? சொல்லாம அங்க வருவாரா? அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க இவர் மேல? ஒருவேளை அப்படி கேட்டு அவர் சொல்லலைன்னா, டேய் வாயமுறா, நாராயண புராண பேர் கேட்டு அவர் சொல்லலைன்னா நீங்க என்ன சொல்றீங்க? சாமி சொல்லுவார்ன்றது உங்க நம்பிக்கை விடுங்க. அவன் ஒருவேளை கேட்டு சொல்லலைன்னா, அவன் சொல்லலைன்னா இங்க எதுக்கு வர்றான்? இல்ல எதுக்கு வர்றார்? நியாயமான பேச்சு. சொல்லலைன்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா வந்துட்டு அப்படி இல்ல, வந்து அதுக்கப்புறம் நான் கேட்டு அப்படியே இவன் சொல்லலைன்னா, அப்படியும் சொல்லலைன்னா என் பேக்குல மருந்து பாட்டில் வச்சிருக்கேன், அமைக்கிட்டு ஊத்துறேன் நான் தொண்டையில. ரோச மருந்து அங்க எதுக்கு வர்றான்? அப்படி மருந்த குடிச்சு அந்த லூச பைய சாகலைன்னா என்ன செய்யலாம்? நான் விறகு அடிக்க வச்சிருக்கேன், அப்படியே உசுரோட தீ வச்சு கொளுத்துறேன். அவன் எதுக்கு இங்க 4 வரை புடிச்சிட்டு எதுக்குடா வர்ற அப்படின்னு நான் கேட்பேன். ஒருவேளை அப்படி நெருப்பு வச்சு கொளுத்தியும் உங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி நெருப்பு வச்சு கொளுத்தியும் அவன் சொல்லல, என்னையா செய்யறது? விறகு வாங்கி சமையல் பண்ணி ஆளுங்க பூரா அன்னதானம் பண்ணுன்ற. அப்ப உங்க வார்த்தைப்படி சொல்லுவாருன்றீங்க. சொல்லுவாரு. விவரத்தை நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. இவர் ஒருவேளை சரியா சொல்லிட்டாருன்னா இவர் அறிவை நான் பாராட்டுகின்றேன். அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அது போட்டினா போட்டி. சரி விடுங்க. எப்ப இந்த மாதிரி சொன்னீங்களோ, ஒருவேளை அவர்கிட்ட பாட முடியாம பேச முடியாம நான் தோத்துட்டா சத்தியமா சொல்றேன், இந்த ஊர் மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. இந்த வேலையை என்கிட்ட சொல்லாதீங்க, இதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஏன்? நானும் பார்த்தேன், எல்லா மேடையிலும் இந்த கட்டையை பிடிக்கல இந்த கட்டையை பிடிக்கலன்னு சொல்றீங்க என்று நானும் ரோசமா இருப்பாரு இருக்க. அப்படி ரோசமான ஆளியா? அது ரோசமான ஆள்தான். இந்த கட்டையை பிடிக்கலன்னு சொன்னீங்க பாரு, உங்க பேக்க செக்கப் பண்ணேன், 4 சோடி இருக்கு பேக்குள்ள. இந்த கட்டையை போட்டு நீங்க வேற கட்டையை எடுத்து வர. அப்படியா? சரி விடியா, கட்டையும் பிடிக்கல வேஷமும் போடலையா? வேஷம் போடாம நீங்க வந்து 2 பாடினாலும் ஒத்துக்க. அப்ப என்ன சொல்ற? கார்த்திக் ராஜாக்கு ஜெயமாதன் அடிமை எழுதி தர்றியா? அடிமை எழுதி தர்றியா? ஏய் குருட்டு புண்ணாக்கு, என்ன சத்தியம் பண்ணிட்டு வாசிக்கிற ஆளுகளை பாரு. போட்டி போட்டிருக்கா இங்க வந்து ஜென்மான வானில் சிறகை வரைக்கும் வண்ண பாரு. நீ ஏன் கவலைப்படுற? நான் சொல்றேன் கேளு. ஓ வாயை பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்றேன் கேளு. நீ பேக் எடுத்து வண்டியில வைக்க ரெடியா இரு. புரியல, என்னது பேக்கு? என்ன சொன்னீங்க பேக்கு? இல்ல ஏதோ பூஜை சாமான் இங்க இருக்கு, கோயிலுக்கு போகணும், வண்டியை எடுத்து வைக்கிறேன். சரி சரி, கோயிலுக்கு போய் ஜெயிக்கிறது அப்புறம் முதல்ல விவரம் பேசி பாப்போம். அப்ப தெரியாதா? நீ ஏன் நான் போயிட்டு வரேன், சம்பளத்தை ஜிபே பண்ணி விட்டுறேன். நான் இருக்கேன். ஜிபே பண்றீங்களா இல்ல ஜீப் எடுத்து கிளம்புறீங்களா? நான் நிக்கிறேன். என்ன பயமா இருக்கா? பயமா தான் தங்கச்சி வள்ளிய கூப்பிடியா? வள்ளிய பேசிக்கிறேன். தங்கச்சி 5 மணிக்கு வந்தா போதும், நீ அப்ப வந்து மாலை மாத்தனா. 5 மணிக்கு மாலை மாத்த பேசிய போட்டு பாரு. அண்ணனை நீங்க தேய்ச்சீங்கடா. என்ன செய்வேன்? என்ன சொன்னாலும் செய்வல. சரி, நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஏய் ஏன்ட்ட நீ தோத்தா நீ என்ன செய்யற? நீ தோத்தா என்ன செய்யற? எங்க நாங்க எங்க தோக்குறோம்? தோத்துட்டா எங்க வாழ்க்கையில இதுவரை தோல்வியே இல்ல. தோத்துட்டா இந்த சீலிங் ஃபேன்லயே தொங்குல நாண்டு தொங்குவே தாமே. இவனே தொங்குவே. இவர் நம்பி நீ தினமும் போறியா பாராடுறதுக்கு? அவே யோசனை பாரு. சாவுற முக்கியம்ல கயர் வந்துருமா? கயரம் தான் பாரு, கலையரங்க எழுதி வச்சா என்ன செய்யறது? சரி ஒரு பக்கம் இருக்கட்டும். புராணங்களை அற்புதமா படிச்சீங்கன்னு சொல்றீங்க. சரி, ஆனா அதை எப்படி நான் நம்புறது? கேட்டா சொல்லுவீங்களா? பேசி பாப்போமா? அடிச்சு பாத்துக்கறமா? வாடா பிரம்மபுராணம் மத்தபுராணம் பவிஷ்யபுராணம் பராபுராணம் பாபுராணம் மத்தியபுராணம் கூடபுராணம் பிரம்மாண்டபுராணம் மம்படிக்கு கழுத்துல அக்கிரமம் வாயுல கரபுராணம் கஞ்சபுராணம் சொல்றா. இப்பதானே சொன்னேன். அப்படி இவன் சொல்லி விட்டானா? சொல்றா. இப்பதானே சொல்லி முடிச்சேன். இப்பதானே தொண்டை வலிக்க பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்னதுன்னா நான் சொன்னது நீ சொல்லு. அண்ணா செந்திலண்ணே யாருன்னு சொன்னது?
நீதானவா? ஏய் சொன்னதுன்னா தொண்டை வலிக்க பிரம்ம நெஞ்சடிக்க நான் சொன்னடா. நான் தான் சொன்னேன், அப்புறம் நான் பொய்யா சொல்றேன்? அப்ப நான் சொல்லும்போது நீமா சொன்ன? ஐயா நான் தான் சொன்னேன். அது கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டதுனால வேகமா சொல்லிட்டேன். நிறுத்தி சொல்லுவோமா? நல்லா பேசுங்க. வா பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், ஆமன புராணம். ஆமன புராணமா? மூதேவி ஆமன புராணம் எங்கடா இருக்கு? அது வாமன புராணம்டா. சாமி கை விடுங்க சாமி. தொண்டை வலிக்குது இல்லைங்க? ஏய் தண்ணி குடிக்கிறேன். இது பாத்துக்க, தண்ணியான்னு பாத்துக்க. உன்னை நம்ப முடியாது. சாமி தண்ணி தான் சாமி. என்னது குடிச்சு கிழிச்சா? இவன் என்னத்தை கிழிச்சா தண்ணி வேற வேண்டி கிடக்கு நினைக்கிறேன். சாமிக்கு 2 கோல்டு பில்டு சொல்லு. என்ன சொல்ற? சாமிக்கு ஒரு மாதிரி கோல்டு பில்டர். டேய் எந்த சாமிக்குடா? இந்த சாமிக்கு. அப்படியா? தெரியத்தூர் காட்டி. புராணமே வரலையே. யாருக்கு புராணம்? உனக்குதே. நான் தான் புராணம். சொல்லு. பிரம்ம புராணம், பத்ம புராணம், வைத்திய புராணம், வராக புராணம், வாமன புராணம். எதுக்கு புராணம்? பெருமை சொன்னானே புராணம் பேர் என்னது? வாமன புராணம்ங்க. டேய் வாமன புராணத்துக்கு அப்புறம் என்ன? பவிஷ்ய புராணம், பிரம்மலிங்க, வைத்திய புராணம், அக்கிர புராணம், ஆய் புராணம். ஆய் புராணம். ஆய் இல்லையா, வாயு புராணம். மூதை வாயு புராணம் 17வது புராணம்டா. அம்மா, 12ல கூட வாயு புராணம் சொல்ற? ஏங்க பயமுடா? இவன் படிச்ச மாதிரி தெரியல. யாருக்கு ஏங்க பயப்படுறியா? வாய் புராணம் இருக்கா இல்லையா? வாயு புராணம் இருக்கியா? அது 17வது புராணம்யா. அத முன்னுக்கு 12 சொல்றா? ஏன் அத சொன்னா முன்னுக்கு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? ஆனா நீ எப்படி உன்னை இந்த நாள் காப்பாத்தி கொண்டு போயிடாடா? யாரு? இந்த இவர்தான். சரி எனக்கு புராணம் வேணாம், நம்ம இதிகாசம் பேசுவோம். என்ன வேணாலும் பேசுவோம். ஏய் பேசி காட்டா. ராமாயணம் தெரியுமா? யாரு? ராமாயணம் தெரியும். படிச்சிருக்கியா? ஏங்க அப்ப படிக்காம யார் எழுதுனா? ராமாயணத்துல டேய் யாரு எழுதுனா? டேய் இந்த பாவையனை மட்டும் குலைச்சுக்க. இப்படி பேசுனேன்னா எனக்கு கோவம் வந்துரும். நான் அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டா போயிருவேன். அப்புறம் ஒழுக்கமா ஒழுங்கா சொல்லு. ராமாயணத்தை எழுதுறாரு. யார்? அவ்வளவுதான் கேள்வி. ராமாயணத்தை எழுதியவர். ஆனா அவர் கேட்டார். ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாரா? ஐயோ தலையில அடிச்சுக்கிறாங்களே. சொல்றேன் இருடா. ராமாயணத்தை எழுதியவர் ஏய் மல்லாக்க மாட்டிட்ட, இங்க திருப்பி மாட்டு. ஐயோ சாமி அதுல ஏய் சைடுல மாட்டிட்ட, எப்படி மாட்டியா? இருக்கா? சரி இவ அருமையா பொருத்தமா இருக்கு. எனக்கு தேவை ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. ராமாயணத்தை டேய் ஏய், பேரை மட்டும் சொல்றானே. ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா நம்ம ராஜேஷ் நாடக அமைப்பாளர். இருந்தாலும் அதுக்கு மேல தெல்லவாரி. யோ ராஜேஷ் இல்லையா? முகரை பத்தி தெரிஞ்சா சொல்லு. பரவாயில்ல உனக்கா தெரியுது. அந்த ஆளு சொல்லி புரிய வை. ராஜேஷ் இல்ல. ஆச்சரிய எழுதினாரு பேர் எழுதுறாரு. எனக்கு தெரியாதா? அவர் சக்தி பாடகர் எழுதினேன். ஏய், எழுதி நீ என்னடா புதுக்கதை சொல்ற? ராமாயணத்தில் வால்மீகிரா? ஐயா வால்மீகி எழுத அவன் போய் நின்றான் பக்கத்துல. சமஸ்கிருதத்தில் எழுதினார் வால்மீகி. வால்மீகி தமிழாக்கம் செய்தது கம்பரு. அப்புறம் என்ன? படிக்காம நாங்க வருவோம். என்னடா கையில கொடுத்துட்டு நிக்கிற? எப்படா கை கொடுக்கறது? சாமி கப்தால கட்டை உருவிருங்க. அவர் கை விடுங்க. இத வேற ஆய்கள் உண்மையிலே வேணா கையெல்லாம் கொடுக்காத. ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது 2 பேர் மட்டும். கம்பன் மொட்டை குத்தார். இப்பதான் நீ மாட்ட போற. கம்பர் சொன்னா பத்தாது. கம்பர் எந்த ஊரிலே பிறந்தார் தெரியுமா? சோழ நாட்டிலே. ஏய், சோழ நாட்டுல திருவனந்தூரில் பிறந்தார். என்ன சொல்ற? என்ன சொல்ற? எப்படி உனக்குள்ள இவ்வளவு அறிவு? சொன்ன சொல்லிக்காண்டு நீங்க வருத்தப்படுறீங்களா? இல்ல ஏன்டா சொன்னேன்னு நீங்க தங்க. ஏய் உண்மையிலே நீ ஆச்சரியப்படுத்திட்டாப்பா. நிறைய எத்தனை போட்டு கேட்டீங்க. நீங்க ஆச்சரியப்பட்ட மாதிரி நம்மளுக்கு சரி சரியா போட்டியா வரானீன்னு நீங்க ஒரு வாரம் அப்படி நினைக்க மாட்டேன். என்னால மகிழ்ச்சி தாங்க முடியல. மகிழ்ச்சி தாங்க முடியல. திருவனந்தூர் சாமி இருங்க. மகிழ்ச்சி தாங்கனா கையை பிடிச்சு குளிக்கணும். நீங்க அதை தொண்டை பிடிச்சு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க ஆளை கொல்ல பாக்குறீங்களா? இல்லங்க ஒரு மகிழ்ச்சியில என்ன செய்ய தெரியாம இல்ல இப்படியே பிடிச்சு இருக்கும் ஐயா. நான் கூட கொஞ்சம் தாயா பிடிச்சேன். நீ மொத்தமா ஆளை கொண்டு விடுவ போல. ஏய் நீங்க வாயா. உண்மையில யாரும் சொல்லாத விளக்கம். ராமாயணத்தை எழுதிய கம்பர் பிறந்தது சோழ நாட்டுல சொல்லுவாங்க, திருவனந்தூரிலே. ஆனா ஊரு பேர் சொன்ன பாத்தியா? திருவனந்தூரிலே. உன் அறிவுக்கு நான் தலை வணங்குறேன். உண்மையில இவர் அறிவை நான் பாராட்டுறேன். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. இருக்கும்ல. கம்பன் பிறந்தது சோழ நாட்டிலே திருவனந்தூரிலே பிறந்தார். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்ப கம்பன் எங்கே செத்தான்? கம்பர் எங்க செத்தாருன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல அட்டாக்ல செத்தான். டேய் அம்மா வடிவேல வச்சு நான் போய் தர்த்திரிய முடிச்சோனே எங்கடா புதுக்கோட்டை பெரியார் செத்தாரு கம்பரு? பெரியாஜி பத்தில தாங்க அங்கேயே செத்து இருந்தாலும் அதுக்கு மேல செத்து தெரியாது. டேய் அன்னைக்கு வர முடியாம போச்சு. நான் போக முடியாம வடிவேலுக்கிட்ட ஒரு மாலை வாங்கி கொடுத்து போயிட்டு வரேன். ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைய சனிய முடிச்சோனே? வாய் கொடுத்துருக்கேன். நான் அங்கனக்குள்ள இருக்கேன். வள்ளிதிரம் எடுத்து அரிச்சந்திர மயான கட்ட மாத்தாம விட மாட்டாங்க போல. ஏன்டா அழுகுறா? இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது.
ஏன் முகத்துல முழிக்க முடியாம போச்சு எனக்கு அதே வருஷம். என்னைய கண்டுட்டா ஒரு கோட்டர் வாங்கி தருவேன் பக்காடியில். உனக்கு அது கோட்டை என்ன என்ன பேரு பக்காடி பக்காடி லெமன் அப்படின்னா ஓட்கா. என்ன சொல்றிய புரியாத பாசையா? சரி நடந்து அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு 2 மாலையும் ஒரு வேட்டி சேலை வாங்கிட்டு. ஏய் நம்ம போகுள்ள எரிச்சிருவாங்கண்ணே. அதுக்கு தானே ஐயோ அவன் உடம்பு தாங்காது. ஐயோ லேதா என்னடா பேசிக்கிறீங்க? யாரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களே வளர்த்துறதுல இருக்க நீங்க வேற எதுக்கு உனக்கு வயிற்றுச்ச வருதுன்னு கேக்குறேன். அம்பா இது ஐயோ எங்க போற? கம்பர் செத்து போயிட்டு. கம்பர் செத்துக்கு நீ ஏன்டா போற? என்ன கம்பர் செத்து போயிட்டாரா? எப்ப? என்னதே தின்னுக்கிட்டத விட அப்படியே வந்திருக்க அந்த ஆளு. இது வாயை திறக்கறான் தெரிக்குது. நான் போய் விக்கிட்டு அட நீங்க ஏன்டா கம்பர் செத்துக்கு ஒப்பாரி சொல்றீங்க? பெரிய மாமையா தானே. பெரிய மாமையனா? யார் பெரிய மாமைய? எங்க மூத்த பெரிய ஏய் மிருதங்கம் நீ எதுக்கு தண்ணி தூக்கி வர்ற? நீர்வாலை எடுக்க. நீர்பால். அட ஏய் வாயட வாய் பேசாத பையன்டா அந்த பையன். அவனை நீர்பாலுக்கு தண்ணி தூக்கி வச்சிருக்கடா. அந்த அப்படி ஊத்தி விடு. நடந்தே ஆமா ஆம்பிள் பாரு ஊத்திடு. ஓ முகரடே. டேய் நடந்தே. ஆமாடா. நாடத்தை கெடுக்காம விட மாட்டேன் இவளே. கம்பர் ஏய். செத்து போயிட்டாரா? செத்த என்னையா என்ன சீரா கொண்டு வர போயா உள்ள. சீரு கொண்டு வர மாமன் முகரைய பாருங்க. சீரு கொண்டு வர டேய் எதுக்கு அப்பா இருக்கீங்க? எதுக்கு நீர்மலை எடுக்கறீங்க? எனக்கு புரியல. கம்பர் ஏய் கம்பர் செத்து 1000 வருஷம் ஆச்சுடா. கர்மத்துல வெக்கமே இல்லாம தடைக்கிறடா. டேய் டேய் கம்பர்னா எந்த கம்பர் செத்ததுல அழுகுற? நம்ம முனியம்மாவை சேர்த்து வச்சிருந்தால. யாரா முனியமா? டீக்கார லோவு மருமையே. அடிச்சு பல்ல பேக்க போறேன். கம்பர்னா அந்த கம்பர் இல்லடா. கவி சக்கரவர்த்தி கம்மன். ஏய் சொன்னா கேக்குறியாடா? அப்ப யார மாத்தி சொல்லிட்டாங்கண்ணே. நீ போயா உள்ள. இன்னொன்னு நேரம் ஒப்பாரி வச்சிருக்கேன். ஏய் ஒட்ட குத்தர்னா ஒட்ட குத்தர். ராமாயணத்துல இருந்தார்ல கம்பர்னா கவிச்சது கம்பர். புரியலையா அண்ணா? ஒட்ட குத்தர் பாடுனார்ல கவி. சிறப்பாக விட்டாவுக்கா விட்டாவு போய் அக்கான போய் தொக்கான சொல் அப்பான தீ வெப்பான போய் நைத்தான சேமித்தேன். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த ஏய் ஏன் நானும் எப்படி யாராவது கட்டு வார்த்தை பேசணுமே வந்து ஆமாமா கொஞ்சம் கூட நீங்க பேசவே இல்லை. விக்கா விக்கா இதுக்கு பேர் என்ன சொன்னா பேக்கு பேக்கூதி. கூட நிக்காதடா வாடா. அண்ணா அவர் கேக்குறா என்ன நொக்கா நொக்கா நோத்தா நீ எல்லாம் சாமி நாடு. யோ அது அப்படி இல்லையா? விக்கா புக்கா வித்தாவி போயா. நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன். அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். அவனை நொக்கா நோத்தா பேசுவீங்க. நீ வாடா அவர் மூஞ்சில போய். யோ ஒட்ட குத்தர் பாடின கவியா அது? என்ன உட்கார் வந்து கேக்குறானே இந்த அப்பா ஒரு நாங்க ஒரு மாதிரி அது விக்கா புக்கா வித்தாவி போய் அக்காட போய் தொக்காட சொல். உட்கார் வந்து அக்காங்கறாயா? அப்ப நான் அவளை திரிச்சா அக்கால ஒரு துணி வாசி. சரி அந்த கவி பேசல. பலகா கூட பேச. அந்த கவி பேசல. நீங்க போங்க. நான் வேற கவி பேசுறேன். வாடா நான் நொக்கா நோத்தான்னு பேசிட்டு இருக்கேன். அவரை போய் நின்னுக்கிட்டு. நீ போனா சரி. அந்த கவி உங்க 2 பேருக்கும் பிடிக்கல. உங்க மனதை புண்படுத்திருச்சு. நான் வேற நல்ல கவியை பாடுறேன். தமிழ் எழுத்திலே தாய் என்ற எழுத்தை வைத்து ஒரு அற்புதமான கவியை பாடினாரே, அதை பாடலாமா? பாடுவோம். பாடி காட்டுகிறேன் கேளுங்கள். மிகச்சிறப்பாக பாடினானே. தத்தி தாத்தூதி தாவு தித்த தூதி தத்துதி துத்துதி எத்தா தூததி. அப்பவே சொன்னேன் இந்த ஆள் முன்னுக்கு நிக்காதடா. நீ ஏன்டா போயிட்டு வர? மேடையில போட்டு நைட்ல போட்டு கூதி அந்த கூதி இந்த கூதிட்டு பேசுவீங்க. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யோ தூதியா தூதி. நீங்க சும்மா இருந்து தான் இன்ன வரைக்கும் நான் உள்ள இருந்து கேட்டு வந்தேன். அண்ணே வளர்ந்தா கூதிட்டு இருக்கேன் அவனை போய். நீ ஒரு ஆளு நீ இருக்கே யாரா என்ன கேட்டுட்டாங்களா? நான் நிக்கும்போது நான் இருக்கும் போது இல்ல கேட்கறது அந்த ஆளுல. நான் நிக்கும்போது மரியாதை போய் நான் போனோன்னு வளர்ந்தா கூதிட்டு இருக்கேன் அவனை. நீ போடா அந்த ஆளு ஒரு தடவை தான்டா கேட்டேன். டேய் நானும் கேட்கறடா. நான் கண்டது தத்தித்தா தூதி. தூதிடா தூதிடா. போடா உள்ள. இந்த கவி வேணாமா? நல்ல கவியா பாடவா? நல்லா பாருங்க. நல்லாரை காண்பது நன்று நல்லதற்கு எல்லாரும் கேட்பது நன்று அவர்கள் முறைப்பது நன்று. தொண்டியில 480 ரூபா நண்டு. போடா வெங்காயம். இன்னைக்கு கடல்ல கிடைக்கல. இன்னைக்கு 1100 ரூபா நண்டு 1 கிலோ. நான் போய் வாங்கிட்டு ஏய் நண்டு இல்லடா நன்று. நண்டு வாங்கிட்டு வந்து நம்ம நண்டு பாடகர் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யார் நண்டு பாலாவா? நண்டு பாலா. ஐயா நீ போயா. நான் இங்க கவி பேச போறியா? வேணா பேசுங்க சாமி. வேணா. உங்கள்ட்ட கவி பேசி கிளுக்கிளுந்தே இருக்கும் போல. சத்தியா பயம் வந்துருச்சு. ஆமா ஆமா. அது பயம் இருக்கு. நம்ம பார்த்தா ஏப்பா உங்க 2 விட எனக்கு வேற நாடகம் இருக்கா? இருக்கு. இன்னும் 7 நாடகம் இருக்கு. இல்ல ஏலூர் நாடகம் நின்றதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நின்றுச்சு வந்துறேன். இன்னும் 7 நாடகம் இருக்கு. அந்த நாடகமோ 7 நாடகம் இருக்கு. குடும்பப்படுத்தா விட மாட்டாங்க இவள. நீங்க போங்க. வா யாருன்னு சொல்லாம பேசிக்கிட்டு இருக்க. யாரு நீ முதல்ல? நான் தான் நாரதருங்கிற இல்ல. ஏய் உன்னை நான் நாரத மகரிஷி. சரி நீங்க நாரதர். அபிஷேக பிரேசமா அலங்கார பிரியா வஸ்து சத்ர பிரியா சூர்யா கனகர பிரியா சுந்தராமா. என்னாச்சு?
எங்க இருந்து வரணும் வேலை ஆள் வந்தா அவசரியா போனா பல ஓட்டியா போனாண்டா சொல்ல ஏய் முட்டாப்பல அபிஷேக பிரியா அபிசாரி முடியா இல்ல முட்டா போயில எந்த அபிஷேக பிரியா நான் கூட அவசரியா போனா கண்டாத்தே புடிச்சு கட்டுங்கடா அந்தால. நான் வரக்கூடியது இந்த பூலோகத்தில் இருந்து அல்ல. எங்கிருந்து வர தெரியுமா? சரி. அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரதாதலம். எங்க இருந்து வரீங்கன்னா கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் இதெல்லாம் பாலக்கட்டை இதெல்லாம் கேட்கல. அட இங்க இருந்து வர்றையா? மேலோகத்திலிருந்து வர்றேன். மேலோகத்திலிருந்து எப்படி வந்தீங்க? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம்னா ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா பறந்து வர்றேன். யாரு? நான் தான். இங்க பறந்து வந்தாலும் புழுந்தே இருக்கும். ஏன் நல்லா நீங்க அப்படி வல்லைங்க. அப்படித்தானப்பா வந்தேன். சத்தியலோகத்தை தாண்டி வைகுந்தத்தை தாண்டி கையிலேயை தாண்டி ஆகாய மார்க்கமாக பறந்து வரக்கூடிய வல்லைங்கற அப்புறம் வந்த எனக்கு தெரியாதடா. பார்த்து எனக்கு தெரியாதா? தொண்டை தண்ணி போய் தொலைஞ்சிருக்க. ஏய் அங்க தான் வர்றேன். என்ன 6:45 தான் காரக்குடியில வேன்ல ஏறி வந்தேன். காரக்குள்ள வேன்ல ஏறினா 12:45க்கு மதுரை சுத்திக்கு இருந்தேன். ஏய் அப்பதே 12:50 தான் தூக்கிட்டே புட்டிங்க. டேய் நீ சொல்றது ஜெயமாதவனே, நான் சொல்றது நாரதர். இது என்னுடைய கதாபாத்திரம். அப்ப இது என்ன சில்வர் பாத்திரமாங்க? அட நாரத மகரிஷின்ற கதாபாத்திரமாப்பா. நீங்க நாரத என்ன விஷயம் வந்திருக்கீங்க? கலங்கம் செய்ய வந்திருக்கிறேன். பெரிய கவர்மெண்ட் உத்தியா? இல்லப்பா, நான் இந்த பூலோகத்தில் வந்தாலே மிக சிறப்பு ஏற்படும். எங்க அப்பா யார் தெரியுமா? பிரம்மா. பிரம்மமைனா? ஆமாங்க. அம்மா இல்ல அப்பா நல்லா இருக்காங்க. நலமாக இருக்கிறார். சொன்ன உடனே அந்த மரியாதை கொடுக்குற பத்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம். வியாபாரம்னா நல்லா போயிட்டு இருக்கா? புரியல. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? வியாபாரமா? நாங்கள் என்ன வியாபாரம் செய்கின்றோம்? அது அறந்தாங்கி பொசான்ல போண்டா பாரு. ஏய் மூதேவி, போண்டா வைக்கிற பிள்ளையாடா நானு. பிரம்மாடா, சிருஷ்டிகர்த்தா. நீ சிரிச்சு எச்சேத்து புரிய. டேய் சிரிப்பு தாங்கலடா. அறந்தாங்கி பொசான்ல போண்டா வைக்கிற ஒரு பிள்ளையாடா நானு. சிருஷ்டிகர்த்தாவா? திருச்சிலடா மூதேவி. உங்களோட என்னடா சொல்லி புரிய வைக்கிறது நானு? சிருஷ்டி. திருத்தி. திருத்தி இல்லையா, சிருஷ்டி. ஏதோ திருத்தியா துருத்தியா? சரி விடு. எங்க அப்பா படைக்கிறாரு, எங்க அம்மா கல்வியை கொடுக்குறா. நான் கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். நீ என்ன பண்ண வந்திருக்க? நாங்க எதுக்கு வந்தோம்னே எனக்கு நீங்க படுத்துற இம்சல் நான் ஏன் வந்தேன்னா எனக்கு தெரியல. இங்க காவல் பார்க்க யார் யார் இருக்கா உள்ள? 2 லேடிஸ். அப்படின்னா 2 பொங்கல். பொங்கலா? சாப்பிட போறியா? 2 பெண்கள். யார் அந்த 2 பெண்கள்? ஒன்னு எங்க ஆள் ஒன்னு இருக்கு, என் தங்கச்சி ஒன்னு இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. ஆமா. நீ நான் வெளியே இருக்கேன். எப்படி போகுது? திருத்திரியா போயிட்டு இருக்கு. குண்டியல தண்ணி கொண்டு வருவாங்க. ஏய் தர்த்திரியா, எப்படி போகுதுன்னா பாக்குற வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அப்படி கேட்க முடியானே. அட சுருக்கமா அடிச்சேன். சிறப்பா போயிட்டு. சிறப்பா போய் கொண்டிருக்கிறதா. முதலில் நான் யாரை சந்திக்க வேண்டும்? எங்க ஆள். உங்க ஆளுனா ஒண்ணு ஓ ஆளுன்னு சொல்லு, இல்ல அவர் ஆளுன்னு சொல்லு. எங்க 2 பேர். 2 பேர்னா புரியலையே. ஆனா உங்க 2 பேர்ட்ட பாட்டிட்டு அந்த பிள்ளை படுற பாடு. இடுப்புக்கு மேல இவன், கீழே நான். ஆமா என்னடா பாக பிரிமையா பண்றீங்க? உனக்கு தெரியாது விவரமா? நான் இழுத்தா பையா நீ இடுப்பு கீழ வச்சுக்கிற பாக்குற. நீ செவ்வாய் வெள்ளி செவ்வாய் நீ பண்ணிக்க, மத்த நாள் நான் பண்ணிக்கிறேன். அரே வெள்ளி செவ்வாய் தம்பி ஓனர் பக்கத்துல இருக்காரு, நீங்க அவரை வச்சு என்ன பேசுறீங்க? அவன் வண்டியில ஏத்துறோட சரி. நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெண்மணியை அழைத்து வாருங்கள். ஆசி வழங்கிட்டு உன் தங்கைக்கு ஆசி வழங்கும். கொட்டியாரியா நாராயணா. தம்பி என்ன சொல்லிட்டு பண்ணாங்க தெரியுமா? அழைத்து வாருங்கள்னா கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஓ நம்ம தொழில் ஆரம்பிக்க போறது தெரியுமா? ஆமா, இன்னையில இருந்து நம்ம ஆரம்பம். ஓகே. ஆயாலு ஆயாலு மணி ஆயாலு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே ஐயோ, காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே அடிச்சு வச்சு போட்டு இருக்கு கண்ணு விரிச்சு போனரசு அடுத்திருச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சு மகன்
காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே உள்ளே அதை அடைச்சு வச்சு பொழுதிருக்க பறந்துருச்சு போனது காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சு. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உள்ள காலு கிளிய கண்ணு. காது கிளிய இல்லடா, நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். உங்களை கொடுத்தாரா? கொடுத்தாருமா. கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டார். யா உனக்கு தான் வச்சிருக்காராம். அப்ப நான் கிட்ட கொடுப்பாரு, எனக்கு நிறைய வேணுமே. அவசியம் கொடுப்பார். இது என்னது இப்படி? சாமி ஆயிட்டு. சாமி ஆயிட்டீங்களா? பொம்பளை லேடி நீங்க சாமி ஆயிட்டீங்களா? அப்ப நான் என்ன பண்றது? கிங்கா முங்கா. எனக்கு நீங்க தான் வேணும். ஐயோ, நான் மாற போறேன். மாலை போலாம். அதே மாறிட்டியே. இங்க இருங்க, ஏன் சாமியா மாறுறீங்க? என்னாச்சு? எனக்கு லேடிஸ் இதே வேணாம். ஏன்? ஒன்லி நீ எதை பார்த்து தட்டி தட்டி பாக்குற? ஒன்லி கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பாக்குற பூமி. இது சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. என்னது? அழைத்து வாருங்கள் சாமியை. சாமி வாங்க. வருக. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விளையாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, இந்த பொம்பளைங்க காக்கப்பட்டு வலிக்கு விழலாமா. நாங்க போசணும் இல்லையா? அழுத. காலத்துக்கு ஆடி இம்பாட்ல ஆடி போவேன். ரேட்டு பேசும்னே போறேன். அவர்கிட்ட ரேட்டை பேசல, யார் போசணும்? ரேட்டு பேசுறீங்களா? எதுக்கு? 1800 ரூபாய்னு சொல்லிருக்கு. ஏய் 1500 ரூபாயா? என்னடா என்ன பேசிக்கிறீங்க? அச்சம் மேடம் ஞானம். இந்த காலத்துல பொழைக்க தெரியாம இருக்க. என்ன மாமா? மாமா ஓமா ரேட்டு பேசும்னே போனேன். எதுக்கு? நட்டப்படுறது நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா போறேன். நீங்க எனக்கு படிக்காசு இருக்கு, எனக்கு ஆட்டோ காசு இருக்கு. அச்சம் மேடம் ஞானம் மறந்தாச்சா, பாக்கோடி காக்காக மறந்தாச்சா. அச்சம் மேடம் ஞானம் மறந்தாச்சா, பாக்கோடி காக்காக மறந்தாச்சா. வேண்டாமா சுவாமி வேண்டாமா. ஏய், என்னப்பா சுளுக்கிருச்சா? அவங்க இருக்க குண்டிக்கு எப்பா நான் குண்டி, இந்த குண்டி வச்சு ஆடுறல, உனக்கு இருக்குல்ல குண்டி, ஆட்டு. இது குண்டில தூள் கட்டை. அச்சம் மேடம் ஞானம் காத்தாடி காத்தாய பறந்தாச்ச, அண்ணே, ஒரு முகரைய பாரு முகரைய. இருமா இருமா, ஒரு வட்டம் இங்கிட்டு திருப்பி ஆடுறேன். அச்சம் மேடம் ஐயா முடிஞ்சா அடுத்தாள் வாங்க. வேலை முடிஞ்சா? வேலை வேலை முடிஞ்சா? போன வேலை முடிஞ்சா? ஏன் நான் பயந்து ஓடி ஒதுங்கினேனப்பா? நான் தான். நாங்க பார்த்தோம், அந்த தீன்னு ஆடும் போதே பார்த்தோம். ஆமா, பார்த்தோம் பார்த்தோம். நான் முற்றும் துறந்த முனிவனப்பா. நீங்க தான் திறந்துட்டீங்களே. ஏய், ஏய் அது இல்லடா, முற்றும் துறந்தவன். மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொன்னாசை இல்ல. நான் தான், எனக்கு தான். அப்ப இது வாயில தொப்புள்ள வாய வச்ச யாரு? ஏய், அது வந்து பிரகலாதன், பக்த பிரகலாத, பெரிய புராண பிரகலாத கதையை கேட்கிறார். சரி, யார் இந்த பெண்மணி? இவங்க தான் எங்க ஆளு. ஏய், மறுபடியும் சொல்லு. ஓ ஆளா அந்த ஆளா? எங்க ஆளு. சனி ஞாயிறு அங்க, வியாழ வெள்ளி இங்க. ஏய், செவ்வாய் வெள்ளிதான் நீ. உங்க 2 பேர் நம்பி 1 மாசம் கூட அனுப்பி வைக்கலாம், எந்த பாதிப்பு இருக்காது. அதனாலதான் வாழ்க பல்லாண்டமா. சிறப்பான வரவேற்பு. 16 பெற்று நீ பெருவாள் வாழணும். ஓ, ஒண்ணு பத்துக்கு வயிறு தாங்கல. 16 நாங்க எங்க 16 செல்வமும் பெற வேண்டும். வாழ்நாள் முழுக்க நீ செல்வத்தோடு வாழ வேண்டும். ஐயோ, அப்ப அவன் கருப்புசாமி. ஏன்டா தர்த்திரி முடிச்சவனே, என் தம்பியோட தான்டா வாழணும். அது இல்லடா, 14 செல்வம்னா புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி. அந்த செல்வம்னா எனக்கு ஈபி செல்வம் ஞாபகம் வந்துருச்சு. முகர
வாழ்நாள் முழுக்க முகமகிழ்வோடும் அகமகிழ்வோடும் வாழ வேண்டும். வாழ்க பல்லாண்டு. அடுத்த கவலை யார் இருக்கா? தங்கை வள்ளி நாயகம் அழைத்து வார்கள், ஆசி வழங்கும். தங்கச்சி பெட்டி கருப்பசாமி வந்திருக்காகோ. சுதாகர் இல்லையா, சுதர்சன். ஆல்ரவுண்டர் ராஜா வந்திருக்காகோ. தாளம் சுப்பிரமணி வந்திருக்காங்க. வாமா மின்னல், ஆமா மின்னல். நம்ம இடத்துக்கு பெட்டி கருப்பசாமி வந்திருக்காகோ. மிருதங்கம் உன் பேர் என்ன? மற்றும் மற்றும் சத்தி வந்திருக்காங்க. வாமா மின்னல். அது டவுன் பஸ்கிட்டே கடைசி பஸ்கிட்டே நீ பாதி நான் பாதி பாதி நான் பாதி கண்ணே ஆமா அண்ணா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். ஐயா போயிட்டான். ஐயா ஐயா உங்க பேர் என்னப்பா? அந்த ஐயா பேர் எனக்கு அந்த பின்னாடி நிக்கிற ஐயா வேணுகோபால் ஆசாரி அவர்கள் சார்பாக எங்கள் கலைஞர்கள் 5 பேருக்கு 500 ரூபாய் அன்பில் பெருத்து பெருமைப்படுத்துகிறார்கள். வேணுகோபால் ஆசாரி ஐயா பல வீடுக்கு நிலையெல்லாம் செஞ்சு இன்னும் 1000 ரூபாய் எங்களுக்கு அன்பளிப்பு தரணும். ஐயாவுக்கு நன்றி என்று கலந்த வணக்கம். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அருமை ஐயா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 எழுத வணக்கம். தங்கி ஆனா பத்தியானே என்ன இருந்தாலும் எடுத்து வளர்த்த தங்கச்சியா இருந்தாலும் நீ எவ்வளவு பாசமா என் மேல யோத்தியா ஒரு வார்த்தை கூட பேசல பத்தியா. என்ன இருந்தாலும் எடுத்து வளர்த்த பிள்ளை தானே, இதை ஏன் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இதுகிட்ட ஏன் நம்ம பேசிக்கிட்டு அப்படிங்கிற எண்ணம் தானே உனக்கு? அப்படியெல்லாம் இல்லை தங்க, பார்த்தோன்னா எனக்கு பேச்சே வரல. என்ன பேச்சு வரல? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இப்ப பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மன சந்தோஷம். ஏன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால என்ன உனக்கு அப்படின்னு? ஆள் இப்ப சூப்பர் பிகரா இருக்கியா? என்னடா லூசு முகரே பாரு முகரே, அது யாரை நம்பிடா இருக்கு? ஆமா தங்கச்சி இல்லையா? நான் கோயிலில் போய் காசை முடிஞ்சு போட்டு வந்துடுறேன். வேணாம் அங்கே பூசாரி எடுத்து. எதுக்குனே எதுக்கு காசை முடிஞ்சு போடணும்? முடியாது, அந்த காசை பூசாரி எடுத்துருவார், உண்டியல்ல போட்டு. முறையை மாத்திக்கிறோம். என்ன முறை? என்ன முறைடா? சும்மா சொல்லு, நான் இருக்கேன். என்னன்றது எனக்கு பிடிக்கல, உலகா இருக்காங்க அதுக்கு மாத்த போறாமா? என்னது? இல்ல நான் தான் அடுத்த வருஷம் நீங்க கொடுத்த நாடம்பரை மாத்த போறேன். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா. ஏனே? எங்களுக்கு மனசு தாங்காது. என்னடா?
ஆனா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் அடுத்த வருஷம் முழுசா நானும் நிறைய கொடுத்துருக்கீங்க என்னன்னு நாங்க சொல்லிக்கிட்டே வர்றோம், லட்சுமியை கூப்பிட்டு வரோம், லட்சுமியை கூப்பிட்டு வரோம் சொல்லிக்கிட்டே வர்றோம். நீ வாட்டுக்கு மாத்திரம் நாத்தாதரா தங்கம். அதாச்சும் பார்க்க ஆளா ஃப்ரைட் ரைஸ் நீ தான் வரணும்னு சொல்லி. என்னது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் சாமி வந்திருக்காரு மேடத்தை. அப்ப எங்க ரெண்டு பேரையும் குத்தகை கிடைக்கலாம்னு முடிவு பண்ணி அதான் எடுத்துட்டேன் மேடா. அண்ணா ஆமா எதுக்காக நீ நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறேன். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்கா. சுவாமி பாத்தீங்களா? பார்த்தமா எல்லாருமே பாத்தீங்களா? அங்க பேசுன பேசல பயந்து கிளம்பிட்டாரு. பாத்தியா? சொல்ல முடியலதா. இதுக்குதான் அப்பாட்ட அப்பயே சொன்னேன், அண்ணனுங்களை இவ்வளவு தூரம் படிக்க வைக்காதீங்க வேண்டான்னு சொன்னேன். இவ்வளவு தூரம் படிக்க வச்சு வந்த நான் போக மாட்டேங்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த ஆளு போன்னு திட்டுறேன். நான் யாருமே சந்திக்கிறது இல்ல, நம்ம கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாதுக்காக சந்திக்கிறதே இல்ல. ஏனே இப்ப அப்பவே ஏனே 3 கிளாஸ் சாமி உள்ள இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். இல்ல தங்கச்சி சளி பிடிச்சிருக்கு டீ வேண்ட சொன்னேன். ஐயா தெரிஞ்சு ஒண்ணு இல்ல, ஆளுகெல்லாம் இங்க ரோடு தெரிஞ்சு கிடக்கல ஆளுக. அண்ணே நாரத மகரிஷி உங்களை பார்த்து பயந்தாருன்னு யாரு சொன்னது? எப்படி பயந்தான்னு சொல்லல சொன்னியா மீரா? ஐயா நான் தான் பயந்தேன். லூசு கழுத என்ன சொல்றேன் புரியாதா? பயம் பக்தியோட இருக்கணும். நீ தான்டா நீ தான் பயபக்தியா? நீ தான்டா தம்பி நீ பயப்படாத. உனக்கு பயம் கொடுத்துச்சு. அண்ணே நீங்க எல்லாரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமிக்கு ஆசீர்வாதம். இது ஒரு வரமா? இது ஒரு வரமா? நல்லா இருக்குன்னு யாரும் பாக்குறவங்கலாம் சொல்லுவாங்க. கேள், வள்ளி எப்படி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை மனதார தர தயாரா இருக்கேன். கேளு, உனக்கு என்ன வேணும்? அதே அவனுக்கு அக்கறை இல்லை, அந்த பிள்ளைக்கு அக்கறை இல்லை. ஆனா நீ அக்கறை நாரது வரங்க நினைச்ச பாத்தியா? நீ நல்ல வேண்டாம். கேளு, என்ன வர வேணும்? இல்ல சாமி, எல்லாமே சொன்னாங்க பாக்குற இடத்துல எல்லாம் நாரதர் மகரிஷியை வந்து கேட்கறதே அப்படியே என்ன வேணுமே கேளு. மணல கயிறா திரிக்கணுமா? தண்ணி மேல நடக்கணுமா? அவர்கிட்ட எல்லாமே கிடைக்கும்டா. நாங்களும் குடுப்பாருன்னு வந்து இவர் தண்ணி மேல நடக்கிறாரா, மணல கயிறா திரிக்கிறாராம்டா. யாரு? அஷ்டமா சித்துக்களை கட்டவனப்பா. சித்துக்கள் வேணா, செங்கக்கல் இருக்கா? அது விலை கூட. சரி என்ன வர வேணும் கேளு, சீக்கிரம் கேளு. இன்னும் நம்பிக்கை இல்லை, முதல்ல நம்பிக்கை இருந்துச்சு, கேட்டா கிடைக்கும். சத்தியமா தர்றேன் கேளு. கேளுடா கிடைக்கும்டா. கிடைக்கும். டேய் நாங்கடா என்ன என்னோட கதாபாத்திரத்தை அவளை சாதாரண நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன வேணா செய்வேன். திருசங்கு சொர்க்கம் கொடுத்துவேன். உனக்கு தர மாட்டேனா? என்ன வருதுங்க? திருசங்கு சொர்க்கம். திரிசங்கு கொடுத்தாரு நம்ம 3 சாமி. கேளு, நீ என்ன கேட்கறியோ உடனே கிடைக்கும். வந்தோடனே கேட்டேன் புதுக்கோட்டையில. சரி கிடைக்கல. ஏடா புதுக்கோட்டையில கேட்கறதா? நாரது எந்த கயிறு உன்னடா முட்டாவல. காரைக்குடியில என்ன? காரைக்குடியில நான் தான் சொன்னேன் அப்பவே போன் அடிச்சு கேளு. காரைக்குடியில 14 லோகத்திலையும் கிடைக்காது எந்த கிடைக்கும்டா? கிடைக்காது. மதுரையிலே கேட்டா அங்கேயே கிடைக்கல. என்ன கிடைக்கல? கணேஷ் பையில இருக்குமா? தூக்கிட்டு அடிச்சா தெரியும். முக்கர கட்டை பாரு வரங்க